பழைய நகரங்கள் உலகத்தில் நிறைய இருக்கின்றன. போரில் அழிந்த நகரங்கள் இருக்கின்றன. நிலநடுக்கத்தில் புதைந்த நகரங்கள் இருக்கின்றன. மக்கள் விட்டு ஓடிய நகரங்களும் இருக்கின்றன. ஆனால் தங்களுடைய நகரத்தையே தீ வைத்து எரித்த நாகரிகம் அது மிகவும் அரிது. ரஷ்யாவின் தெற்கு யூரல் புல்வெளிகளில் மண்ணுக்கடியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் புதைந்து கிடந்த ஒரு நகரம். இது சாதாரண நகரம் இல்லை, வட்டமாக கட்டப்பட்ட நகரம். பாதுகாப்பு சுவர்கள், குழிகள், வீடுகள், உலோக உலைகள், நீரோட்ட அமைப்பு, 4 நுழைவாயில்கள். 4000 வருடங்களுக்கு முன் இவ்வளவு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம். ஆனால் அதைவிட பயமுறுத்தும் விஷயம் ஒன்று இருந்தது. அந்த நகரம் எதிரிகளால் அழிக்கப்படவில்லை. அதை கட்டியவர்களே அதை எரித்துவிட்டு மறைந்து போனார்கள். அந்த நாகரிகத்தின் பெயர் ஆர்கேம். ரஷ்யாவின் ஒரு வெறிச்சோடிய புல்வெளியில் அணை கட்ட திட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பகுதி முழுக்க தண்ணீரில் மூழ்கவிருந்தது. அந்த நேரத்தில்தான் அங்கே ஆய்வு செய்ய வந்த தொல்லியல் குழு சில விசித்திரமான நில அமைப்புகளை கவனித்தது. முதலில் அது சாதாரண மண்மேடு மாதிரிதான் தோன்றியது. ஆனால் மண்ணை தோண்டிய போது அவர்களுக்கு புரிந்தது, அது ஒரு குடியிருப்பு இல்லை, ஒரு கிராமம் இல்லை, ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். அதுவும் எப்படி தெரியுமா? வெளியில் ஒரு வட்ட சுவர், அதற்குள் இன்னொரு வட்டம், அந்த வட்டத்திற்குள் நடுவே வீடுகள், அதற்குள் ஒரு மையப்பகுதி. அனைத்தும் ஒரே திட்டத்தில் கட்டப்பட்ட மாதிரி இருந்தது. இது யாரோ சாதாரணமாக வாழ்ந்த இடமில்லை, யாரோ ஒருவரால் முன்பே வரைந்து கட்டப்பட்ட நகரம். அந்த ஒரு கண்டுபிடிப்பு அணை திட்டத்தையே நிறுத்திவிட்டது. ஏனெனில் தண்ணீருக்குள் மூழ்கப் போவது ஒரு நிலமில்லை, முழு நாகரிகத்தின் சாட்சி. ஆர்கேம் ஒரு நகரமா, கோட்டையா, இல்லை சடங்கு மையமா? ஆர்கேமின் அமைப்புதான் அதை மர்மமாக்குகிறது. வெளிப்புறத்தில் தடித்த சுவர்கள், அதை சுற்றி பள்ளம், நுழைவாயில்கள் எளிதாக உடைக்க முடியாத மாதிரியான அமைப்பு, உள்ளே 2 வளையங்களில் வீடுகள், மத்திய பகுதியில் திறந்த வெளி. இதையெல்லாம் பார்த்தால் இது ஒரு கோட்டை மாதிரி தெரியும். ஆனால் வீடுகளுக்குள் கிடைத்த ஆதாரங்கள் வேறு கதையை சொல்கின்றன. அங்கிருந்த வீடுகளில் அடுப்புகள், கிணறுகள் இருந்தன. சில இடங்களில் உலோக வேலைக்கு பயன்படுத்திய உலோகங்களும் இருந்தன. அவர்கள் உற்பத்தி செய்தார்கள், உலோகங்களை உருக்கினார்கள், கருவிகள் செய்தார்கள், ஒரு ஒழுங்கான சமூகமாக வாழ்ந்தார்கள். இது ஒரு தற்காலிக முகாம் இல்லை, இது ஒரு போர்க்கள தஞ்சம் மட்டும் இல்லை, இது திட்டமிட்ட வாழ்க்கை நடந்த இடம். அதனால் தான் சிலர் கேட்கிறார்கள், இது வெறும் நகரமா, இல்லை ஒரு மைய கோட்டையா, ஒரு சமூக ஆய்வகமா, அல்லது மர்ம சடங்கு மையமா? 4000 வருடங்களுக்கு முன் இவ்வளவு துல்லியமா? ஆர்கேம் சுமார் கிமு 2150 முதல் 1650 காலப்பகுதிக்குள் இருந்ததாக ஆய்வுகள் சொல்கின்றன. அதாவது இன்றிலிருந்து 4000 வருடங்களுக்கு முன் இருந்த ஒரு நகரம். அந்த காலத்தை நினைத்து பாருங்கள். இன்று நாம் இருக்கும் நகரம் கட்டுவதற்கு வரைபடம், அளவீடு, பொறியியல், நீர்முறை, பாதுகாப்பு கணக்கு இவையெல்லாம் அவசியம். ஆர்கேமில் இதெல்லாம் இருந்தது போல் தெரிகிறது. ஒரே திட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள், சுற்றிலும் பாதுகாப்பு வளையம், மழை நீர், கழிவுநீர் ஓட்டம் செல்லும் வழிகள், மையத்தை நோக்கி திறக்கும் வீட்டு கதவுகள், நுழைவாயில்கள் கூட சிக்கலான வழித்தடங்களாக அமைக்கப்பட்டிருந்திருக்கலாம். இது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறது. அங்கிருந்த மக்கள் சாதாரண பழங்குடியினர் இல்லை. அவர்கள் ஒழுங்கு தெரிந்தவர்கள், கட்டமைப்பு தெரிந்தவர்கள், கூட்டமாக வாழ்வதற்கான திட்டம் தெரிந்தவர்கள். மற்றொரு விஷயம், சில ஆய்வாளர்கள் ஆர்கேமின் அமைப்பு வானியல் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று கூறினார்கள். சூரியன் உதிக்கும் திசை, வானத்தின் இயக்கம், மைய வளைய அமைப்பு இவையெல்லாம் சேர்ந்து சிலருக்கு இது ஒரு ரஷ்யன் ஸ்டோன்ஹெஞ்ச் மாதிரி தோன்ற வைத்தது. ஆனால் இங்குதான் கவனமாக இருக்க வேண்டும். ஆர்கேமை பற்றி 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று தொல்லியல் உலகம், மண்ணிலிருந்து கிடைத்த ஆதாரங்களோடு பேசும் உலகம். இரண்டாவது கற்பனைகள், அதாவது இது விண்மீன் ரகசியம் என்றும் மறைக்கப்பட்ட ஆன்மீக நகரம் என்றும் இது மனிதர்களை விட மேம்பட்ட அறிவு கொண்டவர்கள் கட்டியது என்றும் கூறப்படுகிறது. இந்த இரண்டின் நடுவேதான் ஆர்கேமின் மர்மம் உயிரோடு இருக்கிறது. அங்கே வாழ்ந்தவர்கள் யார்? ஆர்கேம் எந்த மக்களின் நகரம்? பல ஆய்வாளர்கள் இதை சிந்தஸ்டா கல்ச்சருக்கு சொந்தமானது என்று கூறுகிறார்கள். அவர்கள் பிரான்ஸ் ஏஜ் காலத்து மக்கள், உலோக வேலைகளில் திறமையானவர்கள், குதிரை, ரதம், ஆயுதம், போர் தயாரிப்பு இவைகளோடு தொடர்புடையவர்கள். அதனால்தான் ஆர்கேம் ஒரு சின்ன கிராமமாக பார்க்கப்படவில்லை. அது ஒரு பெரிய கலாச்சார வலயத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அருகிலேயே இதே மாதிரி அமைப்பில் இன்னும் பல குடியிருப்புகள் இருந்தன. இந்த பகுதியையே
சிலர் லேண்ட் ஆஃப் டவுன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இதிலிருந்து இன்னொரு பெரிய கேள்வி எழுகிறது. இந்த மக்கள் பின்னாளில் எங்கே போனார்கள்? அவர்களின் மொழி எங்கே கலந்தது? அவர்களின் நம்பிக்கைகள் யாரிடம் சென்றது? அவர்களின் தொழில்நுட்பம் யாரை தாக்கியது? ஆர்கேமின் மிக இருண்ட கேள்வி. இப்பொழுது வரைக்கும் கேட்டதெல்லாம் மர்மம்தான். ஆனால் இன்னும் பயமுறுத்தும் விஷயம் இப்போதுதான் வருகிறது. ஆர்கேம் ஒரு நாள் தாக்கப்பட்டு அழிந்த நகரம்னு உறுதியான ஆதாரம் கிடைக்கவில்லை. வெளியிலிருந்து யாரோ வந்து எல்லாத்தையும் சிதைத்து விட்டது போல் சொல்லும் தெளிவான சான்றும் கிடைக்கவில்லை. ஆனால் எரிந்த தடயங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு கட்டத்தில் அந்த நகரம் தீயில் எரிந்து விட்டது. இங்கேதான் கேள்வி. அது விபத்தா, போரா, அல்லது அங்கிருந்த மக்களே நகரத்துக்கு தீ வைத்து எரித்தார்களா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் முடிவு கிடைக்கவில்லை. யோசித்து பாருங்கள். நீங்கள் கட்டிய வீடு, வாழ்ந்த தெரு, பாதுகாப்பு சுவர், நீங்களே உலோகங்களை உருக்கிய உலை அனைத்தையும் ஒரே நாளில் தீ வைத்து எரித்துவிட்டு பிறகு அந்த இடத்தை விட்டு போய்விடுவீர்களா? அப்படியானால் ஏன்? எதிரிகள் கைக்கு போகக்கூடாத ரகசியமா? ஒரு சடங்கு முடிவா? ஒரு பெரிய குடிபெயர்ச்சிக்கான கடைசி நிகழ்ச்சியா? அல்லது அங்கே நடந்த ஏதோ ஒன்றை அழிக்க வேண்டிய அவசியமா? இதுதான் ஆர்கேமின் இருண்ட மையம். ஆர்கேம் ஒரு நகரம் இல்லை, ஒரு எச்சரிக்கை. ஆர்கேம் பற்றி பேசும்போது மக்கள் பெரும்பாலும் 2 விஷயங்களை மட்டும் நினைப்பார்கள். வட்ட நகரம், பழமையான நகரம். ஆனால் உண்மையில் ஆர்கேம் அதைவிட பெரியது. இது நம்முடைய கடந்த காலம் எவ்வளவு சிக்கலானது என்பதை நினைவூட்டும் இடம். நாம் பழைய மனிதர்கள் என்று நினைக்கும் மக்கள் உண்மையில் மிக ஒழுங்கான சமூகமாக இருந்திருக்கலாம் என்பதற்கான சாட்சி. நகரம் கட்ட தெரிந்தவர்கள், உலக வேலை தெரிந்தவர்கள், பாதுகாப்பு அமைப்பு தெரிந்தவர்கள், ஒரு சமூகத்தை திட்டமிட்டு அமைக்க தெரிந்தவர்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் விட்டு சென்றது கட்டிடங்கள் மட்டுமில்லை, ஒரு பதில் இல்லாத கேள்வி. ஏன் அவர்கள் அந்த நகரத்தை எரித்தார்கள்? ஆர்கேம் நமக்கு தரும் பயம் இதுதான். ஒரு நாகரிகம் அழிந்ததால் இல்லை, அவர்கள் ஏதோ ஒன்றை தெரிந்திருந்தார்கள் போல தோன்றுவதால் தான். இன்று ஆர்கேம் அமைதியாக கிடக்கிறது. புல்வெளி காற்று அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. சிதிலங்கள் மட்டும் மண்ணில் தெரிகின்றன. ஆனால் அந்த சிதிலங்களுக்குள் ஒரு நகரம் மட்டும் கிடையாது. ஒரு திட்டம் இருக்கிறது. ஒரு முடிக்கப்படாத வரலாறு இருக்கிறது. 4000 வருடங்களுக்கு முன் ஏதோ ஒரு நாகரிகம் வட்டமாக ஒரு கட்டிடம் கட்டியது. அதற்குள் வாழ்ந்தது. அதையே தீ வைத்து எரித்தது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.